வணக்கம். நம்மளோட சிறகடைக்கு சீரியல்ல வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். முத்து என்ன பண்றாரு அப்படின்னா அவசர அவசரமா மீனா கிட்ட சொல்லாம ஒரு பெரிய சவாரி வந்துருச்சுன்னு சொல்லி கோபமா கிளம்பி போறாரு. அதாவது என்ன விஷயம் அப்படி கேட்டீங்கன்னா மீனா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் தான் உண்டியில காசு போறேன், நீங்க போடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மீனா சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்காரு. இதை வந்து முத்து வந்து சீரியஸா எடுத்துட்டு கோவப்பட்டுட்டு காலையில கிளம்பிட்டாரு. மீனா கிட்ட சொல்லாம இதுக்கப்புறம் மீனா வந்து என்ன நினைச்சு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. முத்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் விஷயம் தெரியலன்னு சொல்லி மாமா கிட்ட, அதாவது முத்துவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எடுக்க மாட்டுறாரு, நான் எவ்வளோ கால் பண்ணி பார்த்துட்டு ஆனால் எடுக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. அப்பவும் முத்து ஃபோன் பண்ணுறாங்க. மீனா எடுக்கவும் இல்லை. அப்போ வந்து முத்து வராரு வீட்டுக்குள்ளே. வந்ததுக்கப்புறம் ஏங்க என்னங்க ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டீங்க, நான் எவ்வளோ தான் கால் பண்ணுறேன், நீங்கள் எடுக்கவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்து இல்லைம்மா, அதாவது சவாரி ஒன்று பெரிய சவாரி, அது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பண்ணேன் அது மாதிரி சொல்கிறாங்க. இந்த பெரிய சவாரி, அதுக்கு என் ஃபோன் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை மீனா, அதாவது அவங்க வந்து வெளிநாட்டில் கேனடா வந்து வந்திருக்காங்க அவங்க. அவங்க போன வாட்டி எனக்கு அவங்க வண்டியில் சவாரி பண்ணாங்க. நம்பரை வாங்கிட்டேன், இனிமேட்டு இந்தியா வந்து நீ தான் எனக்கு டிரைவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க வந்திருக்காங்க, நான் தான் அவங்கள டிரைவராக இருக்க போகிறேன் இனிமேட்டு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஓகேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இது கேட்ட முத்து, சரி என் கையில் காசு இருக்கு, நான் உண்டியில் காசு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மாமா, இப்போ புரியுது மாமா, இவர் எது கோவப்பட்டு போனாரே எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. நான் நேற்று சும்மா விளையாட்டுக்கு சொன்னது இவர் சீரியஸாக எடுத்திருக்காரு. புரியுது புரியுது அது மாதிரி மீனா சொல்கிறாங்க. முத்து வந்து இல்லை மீனா, அப்படிலாம் இல்லை மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா கேட்குறாங்க, எங்கே அந்த கேனடாலேருந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சு சொன்னீங்களே, அவங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே இருக்க போகிறாங்க போல். யாரோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்கள ஏமாற்றிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்களா. நமக்கு நல்ல சவாரி வரப்போகுது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட மீனா, அப்படியா சூப்பருங்க, யாருங்க அவங்கள பார்க்கணுமே அப்படிமே மீனா சொல்கிறாங்க. அப்போ முத்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. இவங்க தான் அது. ஃபேமிலியோட மனோஜ், ரோஹிணி எல்லாருமே இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து வந்து இந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அது. இந்த பார்ட்டி வந்து கேனடா. அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்திருக்காங்க போல். அது அவங்க பேர் வந்து ஜீவான்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே சரியான அதிர்ச்சி. மனோஜும் ரோஹிணியும் அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. இவ்வளோ திருப்பி வந்துட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் முத்து வேற ஒரு குண்டு வேற தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு அவங்க வராங்களா நம்ம வீட்டுக்கு, என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சாமா, நம்ம வீட்டை வந்து ஒரு நாள் பார்க்கணும், ஒரு நாள் இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இது கேட்ட மனோஜ் என்னது அப்படின்னு ஏஞ்சி நிற்கிறாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.